இட்ஸ் ஃபினாமினா. இது இவ்வளவு சுனாமி மாதிரி ஓட்டு உழுது. யாருக்கு அடி உழ போகுது, யாரு கூடிய கெடுக்க போறாரு, எவன் கூடிய கெடுக்க போறாருன்றதான் நமக்கு புரியல. அதனால வந்து வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஒண்ணுங்க, இது வரைக்கும் அவர் கொடுத்த கிலி இருக்குல்ல திமுகவுக்கு, அவன் வரலாறுல இதை பார்த்துருக்க மாட்டான். திமுக வரலாறு பார்த்துருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் அப்ப கூட இப்படி டிஸ்டர்ப் ஆகல. ஆனா வெளியில போஸ்டரிங் பயங்கரமா இருக்கும். அப்படி எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. பட் ஜஸ்ட் லுக் அட் தி ஈகோசிஸ்டம். ஏங்க இது வரைக்கும் திமுக, அண்ணா திமுகவும் குறிப்பா திமுக இந்த அளவுக்கு கவலையோ அச்சமோ கொண்டதே இல்லை அவர்கள் வாழ்க்கையில். எம்ஜிஆரை பார்த்து, ஜெயலலிதா பார்த்து கூட இவ்வளவு தூரம் அவர்கள் மிரண்டதில்லை. என்று மிரட்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். தேர்தல் முடிஞ்சும் அவங்க தேர் நாட் ஹாப்பி. அவங்களுக்கு தெரியுது என்னமோ நடக்குது, அது எப்படி புரிஞ்சுக்க முடியும். நேற்று மாலை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அகைன் டிஎம்கே ஈகோ சிஸ்டம், எஸ்பெஷலி இந்த மீடியா கண்ட்ரோல்டு பை டிஎம்கே ஈகோ சிஸ்டம், அவங்க பிஹேவியரை பார்த்தீங்கன்னாலே ஆங்கிலத்தில் சொல்றாங்க ஹவு தே வர் ராட்டில்ட். அவர்கள் எந்த அளவு வந்து கிளிப்பிடித்து ஆடினார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். சில விஷயங்களை வந்து அதர் வேற ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். நான் அப்படிதான் பார்ப்பேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பார்ப்பேன். அவன் என்ன சொல்றான், என்ன செய்யறான், பம்புறான். பல்சுவை செய்திக்கு போறான் 6 மணிக்குன்னா